இனிய நண்பர்களே, வணக்கம். புத்தாண்டு துவக்கத்திலேயே மழை. நேற்று இரவு பெய்த மழை காலை வரை நீடித்தது. இந்த மழைக்கும் மண்ணுக்கும் விண்ணுக்கும் உள்ள தொடர்பை எண்ணி எண்ணி பார்த்தால் கவிதை வரி பீரிட்டு கிளம்புகிறது. விண்ணிலிருந்து வீழ்ந்து மண்ணை முத்தமிடும் மழை, காலம் காலமாக தொடரும் தணியாத காதல் கதை, மண்ணில் தவழும் மழையின் கூட்டுறவில் கொப்பளிக்கும் மண்ணின் அணுக்கள், பூமியை பூக்க வைக்கும் நித்திய உயிர் பிரவேசங்கள். மழை என்பது வெறும் நீரல்ல, அது மண்ணின் நினைவுகளில் நிலைக்கும் கனவு, இயற்கையின் இடைவிடாத சங்கீதம். எத்தனை முறை பார்த்தாலும் அனுபவித்தாலும் திகட்டாத அனுபவம். அழகு சிந்தனைகளை நனைத்து இதயத்தில் ஒரு ராகமாக ஒலிப்பது. அந்த அமைதியான மழை தூறலின் உணர்வை இசையாய் மாற்றிய முயற்சிதான் இந்த மழைச்சாரல் ராகம். முதலில் என்னுடைய கீதம், பிறகு இசையுடன் கூடிய ஒரு ராகம். மண்வாசம் வீசும் ஒரு ராகம், என் மனமெங்கும் தூவும் இந்த பாவம் பாவம். மேகம் தந்ததொரு தூறல், தாகம் தீர்த்தது இந்த சாரம். பகல் பொழுதோ மெல்ல நகர்ந்தது, செந்நிற கதிரவன் மறைந்தான். மலைகளின் மடியில் அமர்ந்து அந்தி வானம் சிவந்த நேரம். கூட்டிற்கு திரும்பும் பறவைகள் கூட கூடி இன்று ராகம் பாடுதே. மரங்கள் அசைந்து சாமரம் வீச மண்மகள் புது கோலம் சூடுதே. இதை இசையுடன் கேட்டால் எப்படி இருக்கும் என்று என்னுடைய செயலியில் கேட்டேன். ஒரு பாடலை பாடி கொடுத்தது. வாருங்கள் கேட்போம். மண் வாசம் வீசும் ஒரு ராகம், என் மனம் எங்கும் தூவும் இந்த பாவம். மேகம் தந்தது ஒரு தூறல், தாகம் தீர்த்தது இந்த சாரல். பகல் பொழுதோ மெல்ல நகர்ந்தது, செந்நிற கதிரவன் மறைந்தான். மலைகளின் மடியில் அமர்ந்து அந்தி வானம் சிவந்த நேரம் இது. கூட்டிற்கு திரும்பும் பறவைகள் கூட கூடி இன்று ராகம் பாடுதே. மரங்கள் அசைந்து சாமரம் வீச மண்மகள் புது கோலம் சூடுதே. இந்த பாடலை சற்று மெட்டு மாற்றி போட்டு பாட முடியுமா என்று கேட்டேன். அப்படியும் கொடுத்தது, அதையும் கேளுங்கள். மண் வாசம் வீசும் ஒரு ராகம், என் மனமெங்கும் தூவும் இந்த பாவம். மேகம் தந்தது ஒரு தூறல், தாகம் தீர்த்தது இந்த சாரல். பகல் பொழுதோ மெல்ல நகர்ந்தது, செந்நிற கதிரவன் மறைந்தான். மலைகளின் மடியில் அமர்ந்து அந்தி வானம் சிவந்த நேரம் இது. கூட்டுக்கு திரும்பும் பறவைகள் கூட கூடி இன்று ராகம் பாடுதே. மரங்கள் அசைந்து சாமரம் வீச மண்மகள் புது கோலம் சூடுதே. இந்த பாடல் ஆங்கில வடிவத்தில் இருந்தால், அதுவும் இசையுடன் இருந்தால் எப்படி இருக்கும் என்று கேட்டேன். அதையும் அந்த செயலி எனக்கு வடித்து கொடுத்தது. நீங்களும் கேளுங்களேன்.
கவிதையை பாடலாக இசையுடன் இனிய குரலில் கேட்பதும் படங்களின் பின்னணியில் காணொளியாக காண்பதும் நன்றாக இருக்கிறதல்லவா? நண்பர்களே, பிடித்திருந்தால் பிடிக்காவிட்டாலும் கூட என்ன நினைக்கிறீர்கள் என்பதை எனக்கு எழுதுங்கள். அடுத்த படைப்பில் என்னை இன்னும் சற்று மெருகூட்டி உங்கள் முன் வர விரும்புகிறேன். நட்புடன் நாகராஜன். வணக்கம்.